வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ? இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் வீடியோ. கொஞ்ச நாளா ரெக்வஸ்ட் இல்லாம இருந்துச்சு, மறுபடியும் ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்போ இந்த வீடியோ சினிமா டிக்கெட்லேருந்து எனிவே சினிமா டிக்கெட்லேருந்து எப்படியும் ஒரு வீடியோ போட வேண்டியது. அது வந்து கமல்ஹாசனுக்காகவே நிறைய வீடியோ போட்டிருக்காரு போல இருக்கு. அதில் எஸ்பெஷலி இந்த சிங்கிங் வீடியோ. ஓகே, அப்ப பாப்போம். அது நல்லா இருக்கும். கமலோட இப்போ ரீசெண்டாக மெய்யழகன்ல பார்த்தோம் அவர் சிங்கிங். எனக்கு மெய்யழகனோட விரும்பாண்டியில பிடிக்கும் அவரோட வாய்ஸ். விரும்பாடி, அப்புறம் என்னது ஒன்று நடிச்சாரு, அது படம் போய் டக்குன்னு மூளையில இருக்கும், வாயில வர மாட்டேங்குது. வரப்ப சொல்லுங்க. த்ரிஷா கூட நடிச்சிருப்பாரு. இதுவா மன்மத அன்பா? மன்மத அன்பு, அதுல அவரோட வாய்ஸ் பிடிக்கும். மோஸ்ட்லி நிறைய படத்துல பாட்டு பாடிடுவாரு. பிளஸ் இதுல எனக்கு மெய்யழகன்ல கொஞ்சம் அந்த வாய்ஸ் வந்து அந்த இடத்துல அந்த பாட்டுக்கு நச்சுன்னு பொருந்தின மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீலிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம், இல்லாமே இருந்திருக்கலாம். எனக்கு இல்லை, தஞ்சாவூர்னால கனெக்ட் ஆயிட்டு. மோஸ்ட்லி இவர் பாடினதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல சர்ப்ரைஸா இருக்கான்னு பார்ப்போம். அது பார்ப்போம். நடிகரா டைரக்டரா நம்ம பார்த்து இந்த உலகநாயகன் கமல்ஹாசனை பாடகரா நம்ம பெருசா கொண்டாடாமையே இருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 45 வருஷமா வேற ஜானர்ல ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரே பாட முடியாத சில பாடல்களை எல்லாம் கமல் பாடியிருக்காரு. அப்படி நம்ம கவனிக்க கொண்டாட மறந்த பாடகர் கமல்ஹாசனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏதேதோ தேசங்களை சேர்க்கின்ற தேசந்தனே. அந்த ரிவர்ஸ்ல ஒரு பாட்டு போவாங்க, அந்த பாட்டு தான். ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸ்ல பாடியிருப்பாங்க. பாடினது நார்மல், ஆக்ட் பண்ணும்போது ரிவர்ஸ்ல ஒரு லிப் மூவ்மெண்ட் கஷ்டம். அது கமல்ஹாசன் ஒரு இசை குடும்பத்துல பிறந்தவர்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். கமலோட அம்மா ராஜலட்சுமி நல்லா வயலின் வாசிப்பாங்க. அவரோட அண்ணன்கள் சாருகாசன், சந்திரகாசன் எல்லாருமே பாடகர்கள் தான். கமல் சினிமால நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே மதுரையில வெங்கடேசன் அப்படிங்கிறவர்கிட்ட கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாம 84ல கரிஷ்மா அப்படிங்கிற ஹிந்தி பட ஷூட்டிங் அப்போ நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவரோட கால் உடைஞ்சிருச்சு. இந்த டைம்ல டாக்டர் அவரை 1.5 வருஷம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கமலை பார்க்க வந்த லெஜெண்டரி சிங்கர் பாலமுரளி கிருஷ்ணா இந்த டைமை நீ வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி கமல் வீட்டுக்கே வந்து சங்கீதம் கத்து கொடுத்திருக்காரு. சோ கமல்ஹாசன் ஒரு நல்ல நடிகர், டைரக்டர் மற்ற எல்லாத்தையும் தாண்டி மிக தேர்ந்த பாடகர்னு சொல்லலாம். 1975ல அந்தரங்கம் பட ஷூட்டிங் அப்போ கமல் ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறத கேட்ட டைரக்டர் முக்தா ஸ்ரீனிவாசன் அதே படத்துல தேவராஜன் இசையில ஒரு பாட்டை கமல் குரல்லையே பாட வச்சாரு. இந்த பாட்டு தான் பாடகர கமலோட முதல் படைப்பு. இதுக்கப்புறம் 1977ல மலையாளத்துல 2 படங்கள்ல கமல் பாடியிருந்தாரு. 1978ல முதல் முறையா இளையராஜா அவள பிடித்தான் அப்படிங்கிற படத்துல கமலை பாட வச்சாரு. கங்கை அமரன் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. போயிட்டு வந்தாரா, இங்க பன்னீர் புஷ்பங்களே அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா, அதுல பன்னீர் புஷ்பங்களே புஷ்பங்களேன்னு பாடிட்டாரு. எல்லாம் திருப்பி போட்டு கேளுங்க. பன்னீர் புஷ்பங்களே பன்னீர் புஷ்பங்களே ராகம் பாடு. கமலோட சிங்கிங் ரொம்ப பிடிச்சு போக அதே வருஷம் வந்து சிகப்பு ரோஜாக்கள் படத்துல வாழி லிரிக்ஸ்ல நினைவோ ஒரு பறவை பாட்டை பாட வச்சாரு இளையராஜா. இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேரோட ஃபேவரட்டா தான் இருக்கு. அது வரைக்கும் மெலடி சாங்ஸ் மட்டுமே பாடிட்டு இருந்த கமல்ஹாசனை சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் 1980ல மரியா ஓ மை டார்லிங் அப்படிங்கிற படத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட் சாங் பாட வச்சாங்க. இதே படத்தோட கன்னட வெர்ஷன்லயும் கமலே இந்த சாங்கை அசால்ட்டா பாடி அசத்தி இருந்தாரு. கன்னடத்துல இது அவருக்கு ஃபர்ஸ்ட் சாங். இதுவரைக்கும் தான் நடிக்கிற படங்கள்ல மட்டும் பாடிட்டு இருந்த கமல் ஃபர்ஸ்ட் டைம் வேற நடிகருக்கும் பாட ஆரம்பிச்சாரு. 1980ல சரணம் ஐயப்பா அப்படிங்கிற படத்துல அண்ணா வாடான்னு ஒரு ஃபோக் சாங் சந்திரபோஸ் மியூசிக்ல பாடினாரு. அண்ணா வாடா தம்பி வாடா சொன்ன கேளுடா மாமா வாடா
என் மச்சான் வாடா மாமா வாடா மச்சான் வாடா எண்ணி பாருடா. 1981 மறுபடியும் இளையராஜா மியூசிக்ல ராஜபார்வை படத்துல விழியோரத்து கனவும்னு ஒரு பாட்டு அவ்வளவு சோகம் வழிய வழிய பாடியிருப்பாரு. இளையராஜா வாய்ஸ் மாதிரி இருக்கு. முதல் முறையா 1981 MS விஸ்வநாதனுக்கு கண்ணதாசன் வரிகள்ல சவால் அப்படிங்கிற ஒரு படத்துல குடிச்சிட்டு பாடுற சிச்சுவேஷன்ல வித்தியாசமா பாடியிருப்பாரு கமல். தண்ணிய போட்டா சந்தோஷம் பிறக்கும், தள்ளாடி நடந்தால் உல்லாசம் இருக்கும், என்னென்ன கவலை எல்லாமே பறக்கும். 1982 ஃபுல் ஃபன் மோட்ல 3ஆம் பிறை படத்துல வைரமுத்து வரிகள்ல நரிக்கதை சாங் பாடியிருப்பாரு கமல். ஒரு காலத்துல முருகமல காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்தது, அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்தது. டைலாக்ஸ் கூடவே வர இந்த சாங்ல வேற லெவல்ல பாடியிருப்பாரு கமல். உங்களை ஆள வந்திருக்கும் அரசன். இதே படத்தோட ஹிந்தி ரீமேக்ல கமலே பாடியிருப்பாரு. ஹிந்தியில கமல் பாடின முதல் பாடலும் இதுதான். அங்க வேற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இளையராஜா இல்லாம வேற சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் கமல் ஹிந்தியில பாடியிருந்தாரு. 1985 வந்து ஜப்பானில் கல்யாணராமன் படத்துல குரலை மாத்தி அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. 1985 இருந்து 1995 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் இளையராஜாக்கு மட்டும் தொடர்ந்து 21 பாட்டு பாடியிருந்தாரு. அதுல நிறைய சாங்ஸ் பெரிய ஹிட்டும் ஆச்சு. இந்த பாட்டு தான் ரீமேக் பண்ணிருக்காங்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே ஒட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா. குளிக்கிற பீனுக்கு குளிர் என்ன அடிக்கிறது, பசிதாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி. சாதாரணமா ஒருத்தரை தன்னோட இசையில பாட வைக்க யோசிக்கிற இளையராஜா கமலை தொடர்ந்து இவ்வளவு சாங்ஸ் பாட வச்சதுக்கு காரணம் அவர் அவ்வளவு நல்லா பாடுறதுதான். கமலுக்குள்ள பாடுகிற தாண்டி ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் பாக்குறேன்னு இளையராஜா சொல்லியிருக்காரு. கமல் கதையில சாங்கோட சிச்சுவேஷனை விவரிக்கிற விதம் இளையராஜாவுக்கு வித்தியாசமான டியூன்ஸ் கொடுக்க இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு செஷன்ல தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற குணா படத்தோட சாங் வந்துச்சு. கண்மணி அன்போட காதலன். அதான் உங்க அன்போட காதலன்னா எழுது. லெட்டர் வேணாம். கண்மணி அன்போடு காதலன் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? எனக்கு என்ன காயனாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. கம்போசிங் செஷன்ல கமல் எப்பவுமே இருக்கிறதால ஒரு டியூன் ரெடி ஆனதும் ராஜா கமல் வாய்ஸ்லயே ட்ராக் வெர்ஷனை ரெக்கார்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் வேற சிங்கர்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்றது வழக்கம். இப்படி பல முறை வேற வேற பெரிய சிங்கர்ஸ் பாடினது சாட்டிஸ்ஃபை ஆகாம கமலை பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு ராஜா. அப்படி வந்த ஒரு சாங் தான் அபூர்வ சகோதரர்கள்ல ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் SPB வாய்ஸ்ல தான் ராஜா ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. திருப்தி இல்லாம கமலை வச்சு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணினாரு. கைய வச்சா அது ராங்கா போனதில்ல, பண்ணி வச்சா நல்லாதான் இருக்கு. ஆனா கமல் அந்த ஒரு கிக் இருக்கிறது வந்து கமல் வாய்ஸ்ல தான். இத பத்தி விளையாட்டா SPB மெலோடியா போற மாதிரி இருக்கு. இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே எனக்கு பாட்டு கொடுக்கறது விட்டுட்டு அவரே பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி உருவான இன்னொரு பாட்டு மைக்கேல் மதன காமராஜன்ல வந்த சுந்தரி நீ ஏசுதாஸ் குரல்ல பண்றதா இருந்த இந்த பாட்டை கமலை வச்சு பாட வச்சாரு இளையராஜா. பக்காவு மலையாளி பாடுனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஸ்லாங்ல சங்கதிகளோட பாடியிருப்பாரு கமல். சிங்காரவேலன் படத்துல செம வெஸ்டர்ன் சாங் வாலி வரிகள்ல கமல் பாடின இந்த பாட்டு இன்னைக்கும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு.
இதுல கமல் பாடின இந்த ஹை பிச்ல இன்னைக்கு வரைக்கும் இதை மேட்ச் பண்ணி அப்படி பாட ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டரி சிங்கர் பாலமுரளி கிருஷ்ணாவோட சிஷியன்னு ஆணித்தரமா நிரூபிக்கிற மாதிரி தான் கமலோட ஒவ்வொரு பாட்டும் இருந்துச்சு. ஜானகி அம்மா மாதிரி ஒரு பெரிய சிங்கருக்கு ஈக்குவலா தேவர் மகன் படத்துல இந்த பாட்டு பாடியிருப்பாரு கமல். இப்படி ஒரு கான்வர்சேஷனோட பாடி நடிக்க தமிழ்ல இந்தியாலேயே வேற யாராலுங்க முடியும்? மறக்க மனம் கூடுதில்லையே, ரைட்? மறந்துருவேன். ஒரு ட்ரெயின்டு நல்ல பாடகரால நல்ல சாங்க கொடுக்க முடியும். ஒரு நடிகனுக்குள்ள இயக்குனர் பாடகர்னு பல முகம் இருக்கும்போது அவங்க கிட்ட வர படிப்பை இன்ச்சு இன்ச்சா வச்சு ரசிக்கலாம். அப்படி ஒரு பாட்டு தான் சதிலீலாவதியில வந்த கமல் நடிக்கிற படங்கள்ல ஒரு சோக பாட்டுக்கு சிச்சுவேஷன் இருக்குதுன்னா யோசிக்காம அது கமலை வச்சு ரெக்கார்ட் பண்ணிடுவாரு ராஜா. மகாநதியில கமல் பாடின இந்த பாட்டு எல்லாம் இன்னைக்கு கேட்கும் போதும் புல்லரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளையராஜா இல்லாம வேற இசையமைப்பாளரோட ஒரு கொலாபரேஷன். அவரோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன்லயே தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சுட்டாரு கமல். அவ்வேஷன் மூவில தேவா இசையில வந்த இந்த கேரக்டருக்கு வேற யாரு பாடி இருந்தாலும் இவ்வளவு அருமையா வந்திருக்காது. மிமிக்ரி பண்ணி பேசுறதே ஆச்சரியம், இதுல பாடுறதெல்லாம் வேற லெவல். ஆனா எனக்கு அதாவது நேர்ல பாடி கேட்கணும். நேர்ல மீன்ஸ் ஏதாவது ஒரு எந்த ஒரு வாய்ஸ் சேஞ்சிங் டெக்னாலஜியும் இல்லாம வாய்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு கிளாசிக்கல் சாங் இவ்வளவு கிரேஸ்ல பாடுறதெல்லாம் வேற யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. தமிழ்ல பாடகி சுஜாதாவோட பாடின கமல் ஹிந்தியில ஆஷா போஸ்லேவோட இதே கிரேஸ்ல பாடி அசத்திருப்பாரு. 1997 கார்த்திக் ராஜா காம்போல மறுபடியும் கமல ஒரு வித்தியாசமான ஜானர்ல உல்லாசம் படத்துல பாட வச்சாரு. அஜித்துக்கு கமல் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. எஸ்பிபி உன்னிகிருஷ்ணனே அதிகமா அஜித்துக்கு பாடிட்டு அந்த டைம்ல கமல் வாய்ஸ்ல புது டைமென்ஷன்ல இருந்துச்சு இந்த சாங். இதுக்கு அடுத்த வருஷமே கமல்ஹாசனோட காதலா காதலா படத்துல கார்த்திக் ராஜா அவரை 4 பாட்டு பாட வச்சிருந்தாரு. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரமிதே. சென்னை தமிழ்ல உதித் நாராயணனோட இந்த பாட்டு வேற லெவல்ல பாடியிருப்பாரு கமல். பாடுறதுல உதித்துக்கு ஹெவி காம்படிஷன், ஆடுறதுல பிரபுதேவாவுக்கு டஃப்னு கலக்கி இருப்பாரு கமல். இதே படத்துல வந்து மடோனா பாடலானி சாங்க செம ஸ்டைலிஷா பாடி இருப்பாரு கமல். முன்னாடி பார்த்த பாட்டுல உதித்தோடையும் இதுல ஹரிகரனோடையும் ஈக்குவலா பாடி இருப்பாரு கமல். 2000 வருஷத்துல வந்த ஹீரான் படத்துல 3 ட்ராக் பாடியிருக்காரு கமல்ஹாசன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த பாட்டை இப்போ 67 வயசுலயும் அதே ஹை பிச்ல நிறைய மேடைகள்ல பாடிட்டு இருக்காரு கமல். ஹரிகரன் ஷாருக்கானுக்கு பாட கமலுக்கு கமலே பாடி இந்த பாட்டெல்லாம் எவர் கிரீன் எபிக்னு சொல்லலாம். கமல் மாதிரி ஒரு பாடகரோட ஒர்க் பண்ணும்போது அவர் பாட வைக்கலன்னா எப்படி? ஏஆர் ரஹ்மான் தெனாலி படத்துல 2 பாட்டை கமல் வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பாட்டு நல்லா இருக்கும். இலங்கை தமிழரா தெனாலி நடிச்ச கமல் இந்த பாட்டிலையும் இலங்கை தமிழ்லயே பாடியிருப்பாரு. ஹாலிவுட்ல ஜோக்கர் கேரக்டர் வர்றதுக்கு முன்னாடியே இங்க தமிழ்ல கிட்டத்தட்ட இல்ல அதுக்கு ஒரு படி மேல டெரிஃபிக்கா உருவாக்கப்பட்ட கேரக்டர் இந்த நந்து. ஆளவந்தான்ல இந்த வாய்ஸ் நந்து கேரக்டருக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ரூமுக்குள்ள கத்தி கத்தி ட்ரெயின் ஆகியிருக்காரு கமல். கிட்டத்தட்ட அதே எனர்ஜியோட இந்த கேரக்டருக்கு பாடவும் செஞ்சிருப்பாரு.
அந்த நந்து கேரக்டருக்கு ஒரு மாடுலேஷன்லயும் விஜய் கேரக்டருக்கு வந்த சாங்ல இன்னொரு மாடுலேஷன்லயும் பாடியிருப்பாரு கமல். சிரிக்க தெரிந்த மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர், சிரிக்க மறந்த மனிதனுக்கு மிருகம் என்று பெயர். அவ்வை சண்முகிக்கு அப்புறம் மறுபடியும் தேவா மியூசிக்ல பஞ்சதந்திரம் பம்மல் கே சம்பந்தம்ல 3 பாட்டு பாடியிருந்தாரு கமல். வேங்கை ஒரு பக்கம் சிங்கம் மறுபக்கம் நடுவில் நான் தாண்டி ஆடி. இது பம்மல் கே சம்பந்தம்ல கமலே சென்னை தமிழ்ல எழுதி பாடியிருப்பாரு. ஆண்டவனுக்கு இந்த கதி நாள் கதி நினைச்சுப்பார். நம்ம எல்லாரோட ஃபேவரட் வித்யாசாகர் கமலோட சேர்ந்த முதல் படம் அன்பே சிவம். இதுல 3 பாட்டு கமல் பாடியிருப்பாரு. பிளாஷ்பேக்ல வர கமலுக்கு ஒரு மாடுலேஷன்லயும், ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வர கமலுக்கு ஒரு மாடுலேஷன்லயும் வாய்ஸ் வெரைட்டி காமிச்சிருப்பாரு கமல். போதை மாறலாம் புத்தி மாறுமா புத்தர் சொல்லியும் இந்த படம் கொண்டாடலாம் மிஸ் பண்ணிட்டாங்கல்ல. கேட்கும் போது ஒரு மாதிரி ஹிட் சாங் கொடுக்குற மியூசிக் டைரக்டர்னாலும் சரி, ஆவரேஜ் சாங் கொடுக்குற மியூசிக் டைரக்டர்னாலும் சரி, அவங்க கமல்ஹாசனோட சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணினாலே அது எவர்கிரீன் ஹிட் தான். 2003ல பரத்வாஜ் மியூசிக்ல வந்த வசூல் ராஜால 2 பாட்டு பாடினாரு கமல். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. இந்த அளவு எல்லாம் ஹார்மோன் செய்யும். சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதா தேன். கமல்ஹாசன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு இவ்வளவு லாங்குவேஜ்ல பாடி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா கமல் இங்கிலீஷ்லயும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. நலதமயந்தி படத்துல வந்த இந்த பாட்டை கமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லயே செம ஸ்டைலிஷா பாடியிருப்பாரு. விரும்பாண்டி டைம் போல இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2004ல மறுபடியும் ராஜா கொலாபரேஷன்ல விருமாண்டில கமல் பாடின சாங்ஸ் எல்லாமே இன்னைக்கும் ராஜா கான்செர்ட் சிங்கிங் ரியாலிட்டி ஷோன்னு எல்லாத்துலயும் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லி கேட யாரும் இது வந்து ஹெட்செட் போட்டு கண்ண மூடி கேட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். வந்து என்ன கொள்ள நெஞ்சில வீர தழும்பு. இது வரைக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட கமல் ஒர்க் பண்ணலனாலும் அவர் மியூசிக்ல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. புதுப்பேட்டை படத்துல தனுஷ்க்கு நெருப்பு வாயினில் அப்படிங்கிற இந்த பாட்டு வேற லெவல்ல பாடியிருப்பாரு கமல். தசாவதாரம் பாட்டி கேரக்டருக்கு கமல் வாய்ஸ் மாத்தி பாடினது வேற யாராலையும் அவ்வளவு சுலபமா பண்ண முடியாத காரியம். 2010ல மன்மத நம்பு படத்துல டிஎஸ்பி மியூசிக்ல கமல் பாடின 2 பாட்டுமே பெரிய ஹிட். நல்லா இருக்கும் பாட்டு. நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர் தானடி. ஆளவந்தான் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் சங்கர் ஏசன்லாய் காம்பினேஷன்ல கமல் பண்ணினது விஸ்வரூபம். இந்த படத்துல வந்து முக்கியமான 3 பாட்டுல கமல் பாடியிருப்பாரு. இவ்வளவு பெரிய லெஜெண்டரி சிங்கர் சங்கர் மகாதேவன் இந்த பாட்டு பாடினாலும் ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ் எல்லாமே கமல் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு கமல் வாய்ஸ்லயே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதினவனீதா அபிநய ராஜா கோகுலபாலா கோடி பிரகாஷா விரகரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே. உத்தமவில்லன், தூங்காவனம், விஸ்வரூபம் 2ன்னு 3 படங்கள்லயும் கமல சிங்கரா இன்னும் நிறைய வித்தியாசமான பாடல்களை பாட வச்சிருக்காரு ஜிப்ரான். இந்த பாட்டு செமையா இருக்கும். பாட்டு சரி, பாடமும் சரி. யாவையும் வெல்லும் நாள் வரை 2 கண்களும் தூங்காவரம். இது எல்லாத்துக்கும் நடுவுல முத்துராமலிங்கம், அவம்னு நிறைய வேற நடிகர் படங்கள்லயும் கமல் பாடியிருந்தாரு. இது எப்போ இளையராஜா MSVல பாடுகிற ஆரம்பிச்ச கமலோட இசை பயணம் 47 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் இந்தியா லெவல்ல ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற அனிருத்தோட இசையில, விக்ரம்ல, சென்னை தமிழ்ல இன்னைக்கு இருக்கிற அரசியல பாட்டுல எழுதி பாடி கலக்கி இருக்காரு கமல். ஒரு நடிகரா கமல் வெர்சடைல்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு பாடகரா கமல் கொண்டாடப்பட வேண்டிய கலைஞர் அப்படிங்கிறது நிறைய பேரை போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க பண்ணியிருக்கோம். ஒரு கலைஞனின் உண்மையான ஊதியம் இந்த கைத்தட்டல் தான். சோ
நிறைய ஊதியம் கொடுங்கள். Clap. ஆக்சுவலி அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அது அந்த எப்படி சொல்றது, சேரிஸ் பண்றது, கத்துறது தான் அவங்களுக்கு பூஸ்ட் ஆகும். சம்டைம்ஸ் நாங்க ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ண போறப்ப அந்த வெளியில ஸ்டேஜ்ல பண்றவங்களாம் அவங்க கத்துறப்ப எங்களுக்கு பூஸ்ட் ஆகி இன்னும் நிறைய சம்டைம் எக்ஸ்ட்ரா இன்புட் கொடுக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு மக்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னும் போது அந்த எக்ஸ்பிரஷனே கொடுப்பாங்க. அப்பதான் அவங்க இன்னும் அது பூஸ்ட் ஆகி பண்ணுவாங்க. கான்சர்ட்ல வந்து கத்துறப்ப இன்னும் அவங்க மாத்தி கொஞ்சம் டியூனா லைட்டா ஏத்தி இறக்கி பாடுறது, அந்த மாதிரி பண்றது அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாரும் இப்போ ரீசெண்டா வந்தது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா அந்த முத்துராமலிங்கத்துல பண்ணது எனக்கு தெரியாது, அவன் பண்ணதும் தெரியாது. பழசு எதுவுமே எனக்கு சுத்தமா தெரியும். எனக்கு தெரியல. நான் கமல்னா இவர்தான் ஒரு நம்மளுக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தெரியல. அதுக்கப்புறத்துல இருந்து அவர் வாய்ஸ் எனக்கு தெரியும். என்னோட பிளே லிஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா கமல்து இருக்கும். கமலஹாசன் அவரோட பாட்டு ஒரு பிளே லிஸ்ட்ல இருக்கும். உண்மையை சொல்லணும்னா வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க கமல் பண்ணாவே வந்து ஃபேமிலி ஓரியன்டா இருக்காது, ஃபேமிலியா பார்க்க முடியாது, ரொம்ப லவ் சீன்ஸா இருக்கும்னு சொல்லி, அதனால கமல் சார் படமே சுத்தமா பெருசா டச் பண்ணாம இந்த ஒரு காலேஜ் ஸ்டேஜ் போறப்ப விரும்மாண்டி பார்த்தது சொல்லிருக்கீங்க ஆல்ரெடி நம்ம பேசும்போது. விரும்மாண்டி பார்த்தப்ப என்னடா இப்படி படம் எடுக்கிற யாரா நம்ம வந்து இவ்வளவு நாள் வேணான்னு சொல்லி பார்க்காம ரொம்ப பார்த்துருப்பேன் சீன்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் தான் அப்புறம் பாப்பநாசம் தேட்டர்ல பார்த்தது, இது தூங்காவனம் தேட்டர்ல, அதுக்கப்புறம் அவரோட மூவிஸ் எல்லாமே ஓகே வேற ஆங்கிள் பார்க்க ஆரம்பிச்சது. அது வந்து ஏராம் இருக்குல்ல, அது அந்த பாட்டு ஒண்ணு வந்துச்சுல்ல, அந்த ஆக்சுவலா அந்த பாட்டு ரேண்டமா ஏதோ டிவில சன் மியூசிக்ல அப்பெல்லாம் பாடி காட்டினாரு யாரு, அந்த பாட்டு வந்து சன் மியூசிக்ல போடும்போது அந்த பாட்டு ஏன்னா எனக்கு அது மாதிரி மியூசிக் பிடிக்கும்னு இது என்ன படம் அப்பெல்லாம் மொபைல் எதுவும் கிடையாதுல, ரிசர்ச் பண்ணி எல்லாம் பாக்குறது, டிவில போட்டாதான் நம்ம பார்க்க முடியும் என்ன பாட்டுன்னு. அப்ப நான் அந்த படம் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நான் மொபைல் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த படம் யூடியூப்ல போட்டு பார்த்தேன். யூடியூப்ல இருக்கும் அந்த படம். ஆமா இப்ப இருக்கு. அதான் சொல்ல அந்த படம் மட்டும் நான் 3 வாட்டி பார்த்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எகெயின் சஜஸ்டிங் திஸ் வீடியோ. இவர் இதுல தேடி பார்த்தா நிறைய இருக்கும் போல இருக்கு. இது மாதிரி யாராவது சஜஸ்ட் பண்றப்பதான் எடுத்து நம்ம பார்க்க முடியும். இவரதுல நிறைய இருக்கும். இதெல்லாம் கமலஹாசன் எழுதிய பாட்டான்னு கூட இருக்கு, அதை பார்ப்போம். வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கோம், அதையே நம்ம லேட்டா தான் பார்த்திருக்கோம். அவர் போட்ட வீடியோஸ் அதுக்கு ரொம்ப சாரி, நாங்க கவனிக்கவே இல்லை, இப்பதான் பார்த்தோம். ஓகே, வேற ஒரு சூப்பரான ஒரு சினிமா டிக்கெட் வீடியோல மறுபடியும் சேர்ந்து பார்ப்போமா?